இவங்க வீட்டிலேருந்து ஒரு ஐடியாவாக தான் வந்து கேட்டாங்க. எனக்கு பார்க்குற டைமில் இவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கப்பா ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி ஓகே நம்மளுக்கு இங்கே உரிமை இருக்குல்ல கேட்கலாம்ல அப்படின்ட்டு தான் அப்புறம் வந்து கேட்டாங்க. எங்கள் அம்மா சரி வந்து கேட்டாங்க, நம்ம போயிட்டு சரி ஜாதகமாவது பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் போய் பார்த்தங்காட்டி செட் ஆயிடுச்சு. ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் எதுவாக இருந்தாலும் உரிமை எடுத்து செய்வாங்க. ஸோ ஆப்வியஸாக நாளைக்கு நமக்கு ஒரு எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்கு. போட்டு மாட்டிடுவாங்க முதல்ல. மாமா மச்சன்ல ஒரு கேங்கில் இருப்பாங்க, அண்ணன் தம்பியில் ஒரு கேங்கில் இருப்போம். இப்போ மாமா பொண்ணு அவங்கெல்லாம் ஒரு இதில் வருவாங்க. ஸோ இது மாமா மச்சன் ப்ளஸ் அண்ணன் தம்பி கேம். அந்த உரிமை நான் மஞ்சள் தண்ணி ஊற்றி அந்த உரிமை எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு சாமி மாப்பிள்ளை கவுண்டரு அக்கா வீலுக்கு இடம் கொடுத்ததுக்கு 1,05,000 ரூபாய்க்கு சாமி. அருக்குமாலே பெரிய கவுண்டரு 10 ரூபாய்க்கு சாமி. 10 ரூபாய்க்கு சாமி. ₹10,000. 2 பவுன் செய்யணும் சாமி. மாப்பிள்ளை கவுண்டருக்கு 5 பவுனுக்கு சாமி. சாமி வாரி குத்துறோம். அந்த மாப்பிள்ளை அழைக்கிறது இதெல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது அந்த ஒரு லிமிட் செட் பண்ணி இங்கிருந்து நீங்கள் வர்றீங்களா நாங்கள் வர்றோமா அப்படிங்கிற. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வாங்க, நீங்கள் 2 ஸ்டெப் வாங்க, அப்படியே கிட்ட இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு வேளை கொஞ்சம் ஒரு சைடு வீக்காக இருந்ததுன்னா அவங்க பவர் யூஸ் பண்ணி தள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அங்கே போய் கூப்பிடுங்க வந்துடுறேன். ஆவரேஜில் கொஞ்சம் நிலவுக்கு வந்து ரேஸ்க்கலாம் அவ்வளோதான். பேசக்கூடாது. வெயில் படுற மாதிரி வந்துட்டா வந்துருவாங்களா? வெயில் படுற மாதிரி கிடையாது.
நீங்கள் வேணா வாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு வேளை தள்ளிட்டு போனீங்கன்னா நான் பின்னாடி ரிவர்ஸில் மிஸ்டேக் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பி எந்த இடத்துல கேட்டாலும் திருப்பி சொல்லுவீங்களா? சரி அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். காச்சல்லமாக வளர்ந்தாக்கா எங்க அக்கா கை பிடிக்க காரேறி வந்தாக்கா சத்தி மாமா பெத்தெடுத்த பொறுப்பான எங்க மச்சான்னு கலங்காம கழுத்தா பார்த்துக்கணும். வாழையடி வாழையாக உங்க கோலம் கலைக்கும். மாமன் பொண்ணுதான் வேணும்னு நின்னீங்க. மாமன் பொண்ணுதான் வேணும்னு 2 வருஷம் வெயிட் பண்ணீங்களே. இவ்வளோ நாள் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அதுவுமே இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கு பயனாதாங்க, இன்னொரு வீட்டுக்கும் பயனாவே இருக்க போறேன். முழங்கிட தோரணம் ஆடிட காலமும் வந்ததம்மா, நேரமும் வந்ததம்மா. பார்வையின் ஜாடையில் தோன்றிடும் ஆசையில் பாடிடும் எண்ணங்களே இந்த பாவையின் உள்ளத்திலே. பூவிடல் தேன் குழங்க சிந்தும் புன்னகை நான் மயங்க. ஆயிரம் காலமும் நான் உந்தன் மார்பினில் சாய்ந்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண் வரைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் தூங்குதம்மா. காதல் என் காதலே புதிதாய் பிறந்தே, காலம் பொற்காலமே மெதுவாய் புரிந்தே. பாதியன் பாதிய பல நாட்கள்